ஆள் பலம் படைபலம் எதுவுமே இல்லாமல் ட்ரம்ப்பை தூக்கிட்டு நேராக வந்து இஸ்ரேலில் கொஞ்சம் விடுறாங்கன்னு சொல்லி விட்டால் சரியாக போச்சு. ஆமாம், நான் தான் நெத்தன்யாகு போடா என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு 4 சாத்து சாத்துவாங்க. நெத்தன்யாவா இந்த பேருக்காகவே உன்னை கொல்லணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு யாராவது பண்ணுறதுக்கு ஈரானோட ஐஆர்ஜிசியாக இருக்கட்டும், ராணுவம் பட்டம் அவங்க மணி ஆகிட்டு உட்காந்துருக்காங்களா? அப்போ அவங்க வந்து $10 மில்லியன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நீ என்ன $10 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணுறது? இப்போ நான் வந்து 2 தலைக்கு சேர்த்து $58 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணுறேன். இதில் என்னென்னா ட்ரம்ப்புக்கு நெதன்யாவுக்குமே சண்டை. ட்ரம்ப்புக்கு வந்து எப்படி பார்த்தாலும் கடைசி காலத்தில் நோபல் பிரைஸ் வாங்கி தான் சாகணுன்ற இடத்துல இருக்கிறார். அப்போ நாடு உனக்கான மிலிட்ரி பவர் உனக்கு இதெல்லாம் எதுக்கு? அப்போ ஊர் உலகம் பூரா எல்லாம் கஷ்டப்படணும், அங்கே இருக்கிற வளத்து பூரா கொள்ளை அடிச்சுட்டு நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அமெரிக்கா, அவனுக்கு வேட்டை நாயாக இருக்கக்கூடிய இந்த இதுக்கு முடிவே வராது. ஒன்று நீ சாகணும், இல்லை நான் சாகணும் அப்படின்ற இடத்துல அங்கே இருக்காங்க. இந்துக்களை தூக்கி பிடிக்கிற இந்துத்துவாவும் தவறு, இஸ்லாமிய எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிஸ்ட் இஸ்லாம் சொல்லி தூக்கி பிடிக்கிற இவங்களும் தவறு, கிறிஸ்துவத்தை தூக்கி பிடிக்கிற அவங்களும் தவறு. எப்பவுமே மனிதர்கள் நல்லா வாழ்றதுக்காகத்தான் மதமே ஒழிய பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட். சார், ஈரானோட பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பில் வந்து பாஸ் ஆக போகுது, இப்போ வந்து வாக்கெடுப்பு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சட்டம் இயற்றாங்க அப்படின்னா நாட்டுக்கு வந்து என்ன ஒரு தேவையா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சார்ந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து பில்லா பாஸ் பண்ணுவாங்க சார். ஆனால் இப்போ வந்து ஒரு நாட்டோட அதிபரையும் ஒரு நாட்டு பிரதமரையும் வந்து நரகத்தை காமிக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சார் ஒரு விசித்திரமா தலைக்கு விலை வச்சிருக்காங்களா? ஆமாம் சார். ஓகே, தலைக்கு விலை வச்சா தலைமுடிக்கு விலையா இல்லை தலைக்கு விலையா எதுக்கு விலை வச்சுருக்காங்க? 58 மில்லியன், கிட்டத்தட்ட 550-560 கோடி ரூபா விலை வச்சுருக்காங்க. 560 கோடி ரூபா நம்ம ஊரில் சாதாரணமாக வந்து ஒரு கவுன்சிலரு இவங்களே சம்பாதிக்கிறதானே, இது பெரிய இந்த விலையாது இல்லை? அல்லது அவங்க தலைக்கு விலை அப்படின்னா தலையை வந்து எல்லாம் நல்லா முடிவெட்டி சீர்படுத்தி அழகுபடுத்தி பண்ணுறதுக்கான விலையா, அல்லது தலையை கட் பண்ணி தனியாக தூக்கிட்டு வரதுக்கான விலையா, என்ன விலை வச்சுருக்காங்க? இல்லை, அது இன்னும் அழுத்தமாக சார், நரகத்தை காட்டுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. நரகத்தை காமிக்கிறதுக்கு. ஓகே, நரகத்தை காமிக்கன்னா பேசாமல் அவங்கள வந்து இஸ்ரேலில் தெருவில் விட்டாலே நரகத்தை காமிச்ச மாதிரி தான் ஆயிரும். வேறு என்ன செய்ய போகிறாங்க? இப்போ அவங்கள வந்து ஆள் பலம் படைபலம் எதுவுமே இல்லாமல் ட்ரம்ப்பை தூக்கிட்டு நேராக வந்து இஸ்ரேலில் கொஞ்சம் விடுறாங்கன்னு சொல்லி விட்டால் சரியாக போச்சு. வேறு நரகத்தை காமிக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? அது இஸ்ரேலே இல்லை காசாக்குள்ளே விட சொல்லுங்கள். அது இப்போதைக்கு வந்து பூலோக நரகம் வந்து காசா. நம்ம காசாவில் 10 நாள் அங்கே விட்டுற சொல்லுங்கள். அந்த ஆளை வந்து ஒரு படை வீரர்கள் கிடையாது, உதவியாரில் ஒன்றும் கிடையாது. அந்த ஆள் சொந்தமாக அவரே எல்லாமே சமைச்சு சாப்பிடணும், இல்லை கையேந்தி நின்று பிச்சை எடுத்து சாப்பிட்ணும். கிட்டத்தட்ட ட்ரம்ப்பையும் இவங்களை வந்து மாறு வேஷத்தில் மூஞ்சில் கிஞ்சில் ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவர் நெத்தன்யாகு அண்டு ட்ரம்ப்பு இது நம்ம பேசுகிறது யாராவது கேட்டான்னு வச்சுங்களேன், ஐடியா கொடுக்குற போல. ஈரானுக்கு ஐடியா மட்டும் இல்லை, நம்ம சினிமாவுக்கு கதையாசிரியர்களுக்கு 2 பேரும் வந்து ஐயா நம்ம இந்த ஜெயிலர் படத்தில் கதவை தட்டி அம்மா ஒரு 10 ரூபா போடுங்கம்மா அப்படின்னு கேட்ட மாதிரி அங்கே ட்ரம்ப் அண்டு நெதன்யாகு மாறு வேஷம் இவங்க வேஷம்லாம் இல்லை, அந்த ஆள் மூஞ்சி பிக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து தோலை கீழே மாற்றி மூஞ்சியெல்லாம் மாற்றி 10 நாளைக்கு அங்கே உள்ளே விட்றோம். யார் நீ அப்படின்னு கேட்டால் வந்து அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் நான் தான் நெத்தன்யாகு போடா என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு 4 சாத்து சாத்துவாங்க. நெத்தன்யாவா இந்த பேருக்காகவே உன்னை கொல்லணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் அங்கே 10 நாள் 1 மாதம் விட்டால் போதும். வேறு நரகத்தை காமிக்கிறேன்னு அப்படி விட்டு வந்துட்டால் போதும். அவங்களுக்கு வந்து 550 கோடி ரூபா தர்றாங்கன்னா ஓகே தான். ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை எப்படி எடுத்துக்கறலாம் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா நெகட்டிவாக எடுத்துக்கிறதா? ஓகே, அப்போது யாராவது நெத்தன்யாகுவை போட்டு தள்ளணும், யாராவது இவரை அங்கே அமெரிக்காவில் அங்கே இருக்கும்போதோ இல்லை வேறு இங்கே இருக்கும்போதோ ட்ரம்ப்பை வந்து போட்டு தள்ளணும். போட்டு தள்ளிட்டு ஓகே நான் தான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவோட அங்கே இன்டெலிஜென்ஸு, அங்கே இருக்கக்கூடிய சிஐஏ, அப்புறம் இங்கே இருக்கிற மொசாது,
அதுக்கப்புறம் M16 அங்கே உள்ளவங்க இவங்க எல்லாம் வந்து என்ன மணி ஆகிட்டு உட்காந்துருப்பாங்களா? யாராவது அங்கே போட்டு தள்ள வரைக்கும்? இல்லை அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு யாராவது பண்ணுறதுக்கு ஈரானோட IRGC இருக்கட்டும், ராணுவம் பட்டம் அவங்க என்ன மணி ஆகிட்டு உட்காந்துருக்காங்களா? அது எதுக்கு சார் உங்கள்ட்ட ராணுவ பலமே இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இப்படி சொல்றது என்ன என்ன காரணம்? அது சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான். இதுக்கு இது என்னென்னா அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணான்ல, நீங்கள் முஸ்தபா கமேனி தலைக்கு வந்து $10 மில்லியன் ஆமா சார். 10 சொன்னாங்களா? அது போக வந்து IRGC சீஃபு, அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆட்கள் துப்பு தலைக்கு. கொடுக்குறவங்களுக்கும் இருக்கு. ஆமாம், நீங்கள் எங்கே இருக்காங்க துப்பு கொடுங்க. துப்பு கட்ட ஆட்கள் நீங்கள் வந்து துப்பு கொடுக்க என்னையா எங்கே இருக்காங்க? பூரா எல்லாம் வந்து ஈரானில் இருக்காங்க. வேறு எங்கே இருக்காங்க? இப்போ முஸ்தபா கமேனி எங்கே இருக்காரு? ஈரானில். ஈரானில் இருக்கிறது வந்து நீங்கள் துப்பு எங்கே போய் கொடுக்குறது? ஈரானுக்குள்ளே அவங்க எப்படியோ அந்த நாட்டுக்குள்ளே உன்னால் போக முடியாது. அந்த மக்கள் வந்து எல்லாம் சூழ்ந்து ஒரு மாதிரி பாதுகாப்பாக இருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் ரொம்ப வந்ததுக்கு அமுச்சு வேற விட்டாங்க. ஆமாம், கேட்டால் வந்து ஒருத்தரை காப்பாற்ற போனா அப்படின்னு சொல்கிறது போய். அதெல்லாம் சும்மா அது வந்து கொள்ளையடிக்க போனது. அது என்னென்னா இந்த மாதிரி இதில் வந்து தலைக்கு விளை வைக்கிறது இருக்குல்ல, அது 2 விதம் இருக்குது. ஒன்று, இதே ஈரான் வந்து தலைக்கு விளை வச்சது இப்போ வந்து புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒன்று ஐ திங்க் பங்களாதேஷோட ரைட்ரு தஸ்லிமா நஸ்ரீன் அவங்களுடைய தலைக்கு வந்து விளை வச்சாங்க. நீங்கள் வந்து தலையை வந்து நீங்கள் ஆளை போட்டு தள்ளிட்டு வாங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் தரணும். அந்த பணத்தோட அமௌண்ட் எனக்கு வந்து ஞாபகத்தில் இல்லை. தஸ்லிமா நஸ்ரீன். அதுக்கப்புறம் வந்து சல்மான் ருஷ்டி அப்படின்னு ஒருத்தர். அந்த ஆள் வந்து என்ன முகமது நபியை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக நிறையா எழுதின வந்து தலைக்கு விளை வச்சாங்க. அது வந்து எப்படின்னா தலைக்கு விளை வச்சா அது வந்து ஜெனரலாக ஏற்றுக்கொள்ள முடியாதுனாலும் இதை கம்பேர் பண்ணும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ஏன்னா அது ஏன் அந்த ஆள் மேலே சல்மான் ருஷ்டி அப்படின்னு அந்த ஆள் தலைக்கு விளை வச்சாங்கன்னா, அந்த ஆள் வந்து ஒரிஜினலாக முஸ்லீம். அந்த ஆள் ஒரு முஸ்லீமே முகமது நபியை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக கேவலமாக எழுத போச்சா அப்படிங்கிறதுல வந்து அவங்க ஃபத்வான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ஃபத்வான்னா இறைவனுக்காக இந்த தவறு பண்ணுறவங்கள நாங்கள் தண்டித்து கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபத்வான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆள் பேர் வந்து சுலைமான் ரஷீத். அதை ஸ்டைலாக சல்மான் ருஷ்டி அப்படின்னு பேரை மாற்றி வச்சுட்டு எழுதி புக்கை வந்து எழுதி சத்தானிக் வெர்சஸ் நினைக்கிறேன் சம்திங் அந்த புக்கு. ஸோ அங்கே தலைக்கு விளை வச்சாங்க. அது ஒரு பக்கம். ஏன்னா ஈரான் வந்து அந்த மிலிட்ரி போலீஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே வந்து யாரையும் வந்து தூக்கிட்டு போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு இன்டர்போல் இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கும் இறையாண்மை இருக்குது. இந்த நாட்டோட சாவரனிட்டி இறையாண்மையை தாண்டி வேற ஒரு நாடு உள்ளே நுழைஞ்சு யாரையும் தூக்கிட்டு போக முடியாது. என்ன நடக்கலாம், காது வச்ச மாதிரி வந்து போட்டு தள்ளிட்டு போகலாம் யார் அந்த நாடு. அல்லது இந்தியாவிலேயே இங்கேயே வந்து யார்கிட்டையாவது சொல்லி இந்த மாதிரி இங்கேயும் வந்து மூன்றாம் தர ஆட்கள் இருப்பாங்கல்ல, அங்கேயும் மூன்றாம் தர ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து காசுப்பட்டு மூன்றாம் தர ஆட்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட சொன்ன உடனே சைலண்ட்டாக வந்து போட்டு தள்ளிட்டு ஓகே இந்த நான் போட்டு தள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அப்படியே போய் எங்கேயாவது போய் அமைதியாக உட்காந்துருவோம் அப்படின்ற ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள். இது வந்து எப்படின்னா எழுத்தாளர்கள். அவங்க வந்து தலைமுறை இருந்தவங்க, தலைமறைவா இருந்தவங்க. ஆனா இவங்க 2 பேருமே டைரக்டா அங்க தான் இருக்காங்க. அதுதான் வித்தியாசம். இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம்? இது என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அமெரிக்கா சொன்னாங்கல்ல, முஸ்தபா கமேனி அவர் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து IRGC சீஃபு இவங்க எங்கே இருக்காங்க? எல்லாம் வந்து ஈரானில் இருக்காங்க. அப்போ நீ என்ன பிடிக்கிட்டே இருக்க? உன்னுடைய ராணுவம், உன்னுடைய இன்டெலிஜென்ஸு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடிலாம் அங்கே ஈரானுக்குள்ளே போய் அங்கங்கே போய் அடிச்சே இல்லை, கரெக்டாக இருக்கிற இடத்த போய் பார்த்து அடிச்சே இல்லை. இப்போ உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் எங்கே போச்சு? அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா? அப்போ அவங்க வந்து $10 மில்லியன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நீ என்ன $10 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணுறது? இப்போ நான் வந்து 2 தலைக்கு சேர்த்து $58 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணுறேன். இதில் என்னென்னா ட்ரம்ப்புக்கு நெதன்யாவுக்குமே சண்டை. என்ன சண்டை தெரியுமில்ல? என்ன சார்? 58 மில்லியனை வந்து 2 பேருக்கும் சமமாக பிரித்தா 29 மில்லியன் நெதன்யாவுக்கு தலைக்கு, 29 மில்லியன் ட்ரம்ப் தலைக்கு. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன அவளை எழுச்ச வேணாம், நான் எவ்வளோ பெரிய நாடு, நான் எவ்வளோ பெரிய அதிபர், ஏன் தலைக்கு வந்து 40 மில்லியன், ஓன் தலைக்கு 18 மில்லியன். அது கூடாது. இல்லை, நான் தான் பெரிய கிரிமினல். ஏன் தலைக்கு 40 மில்லியன், ஓன் தலைக்கு 18 மில்லியன். உனக்கு வந்து தலையில் மூளையிடு, அதனால் ஓன் தலைக்கு இவ்வளோ தான் வேலை, அதனால் ஏன் தலைக்கு தான் 40 மில்லியன். இருக்கிறதுல பெரிய கிரிமினல் நான் தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போகிற நிலைமை வந்துருச்சு. தனித்தனியாக அனௌன்ஸ் பண்ணி தொலைங்கய்யா. நீங்கள் வந்து ட்ரம்ப் தலைக்கு ஒரு 30 மில்லியன், இவர் தலைக்கு ஒரு 30 மில்லியன் தனித்தனியாக நீ அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சாலும் பரவாயில்ல. இது அவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான், நான் என்னையா பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த டெட் எண்டில் கூட வந்து போட்டி தான். அதுலேயும் ட்ரம்ப்புக்கு வந்து எப்படி பார்த்தாலும் கடைசி காலத்தில் நோபல் பரிசு வாங்கி தான் சாகணுன்ற இடத்துல இருக்கிறார். அதனால் அவர் 2 பேர் சேர்ந்த தலைக்கு 58 மில்லியன் சொல்கிறது இருக்குல்ல, சரி ஒரு தலையை மட்டும் போட்டு தள்ளிட்டாங்க, அது எப்படி கொடுப்பாங்க? 29 மில்லியனாக கொடுப்பாங்களா? இது என்ன கணக்கில் வந்து ஈரான் அனௌன்ஸ் பண்ணது தப்பால் இருக்குது. இன்னொன்று, ஈரான் IRGC அவங்களோட இராணுவம், அவங்க இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க என்ன பிடிக்கிட்டா இருக்காங்க? இன்னொரு நாட்டோட அதிபர் அது எங்கே இருக்கான்னு தெரியுமில்ல, அவர் வெள்ளை மாளிகைக்கு டெய்லி வர்றாரு, அவரோட இதில் தங்குறாரு, எல்லாம் இருக்கார்ல. உனக்கு தைரியமான நீ ஆளாக இருந்தால், வீரமான ஆளாக இருந்தால் நீ போய் ஆட்டி,
நீ யாராவது வந்து அந்த அதிபரை அடிக்கணுமா, யாராவது இங்கே வந்து நெதன்யாகு அடிக்கணுமா? சரி இப்படி வச்சுக்கோமே, யாரோ 2 பேர் இங்கே ஒரு ட்ரம்ப்பை போட்டு தள்ளிட்டாங்க, இங்கே நெதன்யாவை போட்டு தள்ளிட்டாங்க, அதோட அந்த நாடு அழிஞ்சிருமா? ஏன் இங்கே அயத்துல்லா அலி கமேனியை போட்டு தள்ளினோடனே முஸ்தபா கமேனி வரல, அப்புறம் அலி லாரிஜானியை போட்டு தள்ளினோடனே அடுத்தடுத்த ஆள் வரல, இப்போ பார்த்தா அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கறல, இல்லை பெசஸ்கேன் பார்க்கல, இல்லை வந்து அங்கே இருக்கிற இவர் இருக்காரே சபாநாயகர் அவர் பார்த்துக்கறல, இப்போ இவரை நம்ம நெத்தன்யாகு போட்டு தள்ளிட்டா இவர் ஆளே அங்கே இல்லை. அது அப்படி நடந்தாலும் போர் முடிவுக்கு வராது. எப்படிங்க வரும்? என்ன அந்த நாடு வந்து எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு நாடும் அது இறையாண்மை உள்ள நாடுங்க. நீங்கள் வந்து நெத்தன்யாகை வச்சு தான் இங்கே வந்து இதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா தலைக்கு விலை வைக்கிறது இங்கே சொல்லும்போது இங்கே 2023 நினைக்கிறேன், இங்கே உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுனதுக்கு யூபியிலேருந்து யாரோ ஒரு சாமியார் ஒரு ஆள் 10 கோடி ரூபா தர்றேன் அப்படின்னு. முதல்ல அந்த ஆள் 10 கோடி ரூபா எங்கேருந்து வந்துச்சு? நீ ஒழுங்காக வரி கட்டியிருக்கியா? வரி கட்டின பணமா இல்லை வரி கட்டாத பணமா? அது ஒரு சாமியாருக்கு எப்படி இவ்வளோ பணம்? ஒரு சாமியார். ஆமாம். இப்போ கேள்வி முதல்ல கேட்டிருந்தாங்கன்னா, நீ வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அது அனௌன்ஸ் பண்ண உடனே ஏய் நாங்கள் யார் தெரியுமாடா, இந்துத்துவா. அது எப்படி பார்த்தாலும் இந்துக்களை தூக்கி பிடிக்கிற இந்துத்துவாவும் தவறு, இஸ்லாமியர் எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிஸ்ட் இல்லை இஸ்லாம் சொல்லி தூக்கி பிடிக்கிற இவங்களும் தவறு, கிறிஸ்துவத்தை தூக்கி பிடிக்கிற அவங்களும் தவறு. எப்போவுமே மனிதர்கள் நல்லா வாழ்றதுக்காக தான் மதமே ஒழிய, மதத்துக்காக வந்து சண்டை போடுற மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உண்மையில் நாசம். என் மொத்தத்துக்கு நாடும் நாசம், மனித குலமும் நாசமாகும். மதத்தை தூக்கி ஓரமாக தூக்கி போட்டு, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு முதல்ல மனிதனை நினைங்கடா, மனிதனோட இது அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒழுங்காக இருங்கடா அப்படின்னு சொல்கிறது தான். அதை விட்டு போட்டு வந்து எங்களுக்கு இந்துத்துவா, எங்களுக்கு இஸ்லாம், எங்களுக்கு கிறிஸ்டின் அதெல்லாம் இருக்குல்ல, அது கேவலமான நடைமுறை அப்படின்னு ஒரு உத்தரப்பிரதேசத்தில் அந்த சாமி இப்படி சொன்னோன்னே உதயநிதி அவர்களும் ரிப்ளை கொடுத்தாரு. ஆனால் இங்கே ஈரான் சொன்ன பிறகு ட்ரம்ப் அவர்களும் சரி நெதன்யாகும் சரி என்ன சொல்கிறாங்க சார்? ஒன்றும் சொல்ல என்ன சொல்லுவாங்க, அவன் வந்து நான் சொன்னேன் நீ சொல்கிற சரி போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு விஷயந்தான், முன்னாடியாக இருந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் வந்து ரொம்ப வலிமை இழந்து இருந்தாங்க. ஈரான் ஓகே, இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி பயங்கர வலிமையோடு இருக்காங்க ஈரான். ஈரானை அடிக்க முடியலை அப்படிங்கிறத நிதர்சனம். அப்போது அவங்க வந்து அவங்க தலைக்கு விளை வைக்கிறது இருக்குல்ல, அது ஈரானோட வலிமை, ஈரானோட வீரம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் பின்னூட்டத்தில் வந்து அவன் என்ன பேசுகிறான்னு தெரியாது, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஈரான் வரும்போதெல்லாம் போட்டு அடின்னு அடித்து நான் வந்து ஒரு இறையாண்மை உள்ள ஒரு வீரமான ஒரு நாடுறா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல ஈரான். அந்த வீரம் எங்கே போச்சு? அவன் 10 கோடி ரூபா வந்து முஸ்தபா கமேனி எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஆமாம் எவனா ஒருத்தர் வந்து நிறைய வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து இந்த பாருங்கள் நான் இங்கே எடுத்துருக்கேன், நேராக முஸ்தபா கமேனி வந்து ஹலோ மிஸ்டர் முஸ்தபா கமேனி ஹவ் ஆர் யூ, நான் வந்து உங்களை காமிச்சு கொடுத்து $10 மில்லியன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இது என்ன கணக்கில் சொல்கிறாங்க? அவங்க சொன்னதும் முட்டாள்தனம், இவங்க சொல்கிறதும் மடத்தனம், ரெண்டுமே இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு. ஆனால் முன்ன பின்ன தெரியாது, வேறொரு நாட்டில் எங்கோ மறைஞ்சு வாழ்கிறாங்க, அவங்கள நீங்கள் துப்பு கொடுத்தா இப்போ நீங்கள் பரிசு தர்றோங்கிறது போலீஸ்காரங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு அரசு ஒரு மிலிட்ரி அனௌன்ஸ் பண்ணுறது வந்து அதில் தவறில்லை. ஆனால் இன்னொரு நாட்டோட தலையை நீங்கள் வந்து இப்போ கொய்துட்டு வாங்க, அவங்களுக்கு நரகத்தை காமிங்க, உங்களுக்கு பணம் தர்றேன் அப்படின்னா அடியால் செட் பண்ணுறியா? அப்போது நாடு உனக்கான மிலிட்ரி பவர் உனக்கு இதெல்லாம் எதுக்கு? அப்போ அந்த யார் வந்து தலையை இப்போ அவனுக்கு நரகத்தை காமிச்சு வர்றாங்களோ அவங்க எல்லாம் ஆட்சியை கொடுத்துட்டு நீ ஒதுங்கிப்போ, அப்படித்தானே கணக்கு வரும். அப்போ இதே அங்கே அமெரிக்கா சொன்னாலும் அதே தான், இவங்களுக்கு $10 மில்லியன் கொடுக்குறேன்னாங்கல்ல, அப்போ யார் வந்து இவங்களை காமிச்சு விட்டு போகிறாங்களோ அவங்க கையில் வந்து ட்ரம்ப் விலகிட்டு அப்பா இந்த அதிபர் பதவி நீ கொஞ்ச நாள் நீ வச்சுக்கோ, நீ தான் கரெக்டாக நாள் கொடுத்து போவாங்களா? இது என்ன கணக்கு? இது இவங்க பண்ணுற விஷயமெல்லாம் காமெடி மட்டும் இல்லை, இவங்க பண்ணுறது பெரிய ட்ராஜடி, ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா நீ வந்து ஓ நாடு அடுத்த நாட்டில் போய் நீ உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் அடிபணிய வைக்கணும், ஊர் உலகம் பூரா எல்லாம் கஷ்டப்படணும், அங்கே இருக்கிற வளத்து பூரா கொள்ளையடிச்சிட்டு நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அமெரிக்கா, அவனுக்கு வேட்டை நாயாக இருக்கக்கூடிய வாழையை நாக்கையும் ஆட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல், இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன்னா அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருத்தன் வந்து பெரிய ஆயுதமாக குமிச்சிட்டு இருக்கான்ல, அப்போ அவனை அடிக்க முடியல, இப்போ அடிக்க முடியல. அவனுக்கு வந்து $10 மில்லியன் வந்து நீங்கள் தலைக்கு விலை வச்சேன்னா அவன் உனக்கு 2 பேரும் சேர்த்து $58 மில்லியன் வந்து விலை வைக்கிறான். வெரி சிம்பிள். ஏற்கனவே மக்கள் வந்து பசி பட்டினி செத்துட்டு இருக்காங்க, இவன் தலைக்கு நீ $58 மில்லியன் விலை வச்சு என்ன செய்ய போகிற நீ? இல்லை ஒரு ட்ரம்ப் வந்து உண்மையில எவனா தூக்கிட்டான்னு வச்சுக்கலேன், அமெரிக்கா வந்து அவனே கொடுத்துருவான், எப்போ நீ கொடுக்கணும் இப்போ நாங்களே கொடுத்துறோம், அமெரிக்க மக்கள் அவன் கை காசு போட்டு பிரித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ட்ரம்ப் மாதிரி ஒருத்தனால நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கோம், எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே ரொம்ப வீணாக போச்சு, வறுமை, வேலைவாய்ப்பின்மை, ட்ரேடு பிரச்சனை, விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அந்தாலும் நீங்கள் போட்டு தள்ளதுக்கு நீ ஈரான் கொடுக்க வேண்டாம், நாங்களே ஒரு $30 மில்லியன் நாங்களே பிரித்து கொடுத்துட்றோம்,
அப்படின்னு சொல்லி அங்கே மக்கள் கொண்டாட போகிறாங்க. ஏன் ட்ரம்ப் போனால் அங்கே வேறு தலைவர்களே இல்லை? ஜேடி வான்ஸ் இருக்கார், உதாரணத்துக்கு ஜேடி வான்ஸ் ஏகப்பட்டவர் அங்கே வந்து அடுத்த கட்டத்தில் இல்லை. இல்லை இங்கே வந்து நெதன்யாகு போனால் நெதன்யாவோட இன்னும் ஒரு கீழ்த்தரமான சைத்தான் வேறு ஆட்கள் இல்லை. அங்கே எல்லா இடத்துலையும் ஒருத்தம் போனால் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 80களில் இந்திரா காந்தி இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் நிறைவான ஒரு கேள்வி சார். இப்போ இந்த போரால வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகமாகிட்டு இருக்குங்களே, ஆனால் இப்போ ஈரானோட ஸ்டெண்ட் கொடுத்த பிறகு இன்னும் அதை விலை வந்து அதிகமாக ஆக போகுது. முக்கியமாக வந்து ஒவ்வொரு நாள் தங்கம் வெள்ளியோட விலை வந்து ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும் பார்ப்போம் சார். இப்போ இந்த போரால பெட்ரோல் டீசலோட விலை வந்து ஒவ்வொரு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாள் ஏறிட்டு இருந்தானா சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைவாங்க அப்படின்னு ஒரு சாக வேண்டியதுதான். சாமானிய மக்கள் எவனோ ஒருத்தன் பண்ணுறது இந்த பண்ணுற பிரச்சனைக்கு வந்து சாமானிய மக்கள் வந்து சாக வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? இன்றைக்கி $110 இன்னைக்கு ஆக்சுவலாக 59, 58, $60 நிரந்தரமாக போய்கிட்டே இருந்துச்சு. இவங்க வந்து சண்டை போடுறேன்னு போட்டு இவங்க பண்ண முட்டாத்தனத்தில் இன்றைக்கி $110 அதுவும் வந்து கரெக்டாக அவைலபிலிட்டி இல்லை. இப்போ நான் வந்து பெருசெல்லாம் என்னோடய கவலையெல்லாம் இன்றைக்கி குரூட் ஆயில் கிடைக்கலையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பரவாயில்ல. நமக்கு ஃபெர்டிலைசர் கிடைக்கலைங்க. இன்றைக்கி உரம் கிடைக்கல அப்படின்னா இந்த வருஷம் 2026 நம்ம ஏற்கனவே விளைஞ்ச விளைச்சல் கையில் வச்சுருக்க அந்த உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருளையும் நம்ம தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணாங்க, மழையில் நினைய விட்டு பூரா நெல் எல்லாம் வந்து முளைச்சி போய் நின்றுச்சு. அந்தளவுக்கு வந்து அறிவுகட்ட ஒரு மடத்தனமான அரசு வந்து அக்ரிகல்ச்சர் மேலே அப்படி நடந்துச்சு. ஏன் இவ்வளோ கடினமான தடித்த வார்த்தை சொல்கிறேன்னா, ஏன் உங்களுக்கு விவசாய பொருட்கள்லாம் அவ்வளோ அலட்சியமாக போச்சு, உங்களுக்கான லஞ்சம் ஊழல்லாம் ரொம்ப பெருசாக போச்சு. விவசாயிகளை நீ வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துவீங்க. மூட்டை எவ்வளோ மூட்டை வந்து வீணாக போச்சு. அதுக்கு ஒரு நல்ல அழகான ஷெட்டு போட்டு பாதுகாத்து வைக்க முடியல. அதுக்கு வந்து உங்களுக்கு துப்பு இல்லை. ஓகே, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது இந்த வருஷம் விளைச்சல் இப்போ ஏற்கனவே விளைஞ்சிட்டு இருக்குது, விளைஞ்சது கையில் வச்சுருக்குது. இது வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் போகும். இப்போ வந்து ஃபெர்டிலைசர் ரொம்ப குறைவு, அவைலபிலிட்டி குறைவு. இந்த பிரச்சனை முடிஞ்சால் கூட இம்மிடியேட்டெல்லாம் சரியாக வராது. அதுக்கு வந்து அந்த பேக்லாக் ஆகிறது சரி வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதத்துக்கு ஒழுங்கான ஃபெர்டிலைசர் வரலைன்னு வச்சுக்கோங்க, 2027 நம்ம வந்து சோத்துக்கு கஷ்டப்படுவோம். என்னோட கவலை வந்து 27 நமக்கு பஞ்சம் வரும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இது ஒரு ரொம்ப டூ மச்சாக பேசுகிறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்லை, ஃபெர்டிலைசர் இல்லை. நமக்கு வந்து தேவைப்படுற ஃபெர்டிலைசரில் கிட்டத்தட்ட ஒரு 35% ஹர்மோஸ் வழியே வருது, சவுதி அரேபியாவிலேருந்து வருது ஃபெர்டிலைசர். அந்த ஃபெர்டிலைசர் வரல. எப்போ கடந்த ஒரு 3 மாதமாக ஃபெர்டிலைசர் வரல. இங்கே வந்து நமக்கு வந்து இப்போ சம்மர், அதனால் நம்ம இதில் பரவாயில்ல. அங்கே வடநாட்டில் விதைப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து காரிஃப் பருவம் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஃபெர்டிலைசர் இல்லை. வரக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து சைனாவிலேருந்தும் ரஷ்யாவிலேருந்தும் அவங்க வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்க முடியும்? நீங்கள் வந்து வரக்கூடியதுலேருந்து ஒரு 2/3 தான் வந்திருக்கு அப்படின்னா பிரித்து கொடுப்பீங்களா? எப்படி பிரித்து கொடுப்பீங்க? ஸோ பெரிய கஷ்டம். அடுத்த வருஷம் நமக்கு ஏன்னா நம்ம வந்து 140 கோடிக்கு பேருக்கு மேலே இருக்கோம். உலகத்திலேயே நம்பர் 1 பாப்புலேஷன். நமக்கு வந்து வறுமேன்னு வந்துருச்சு வச்சுக்கலாம், புரட்சி வந்து போராட்டம் வந்துடும் நமக்கு. இப்போ இது கூட வந்து பரவாயில்ல, கொஞ்சம் அனுசரித்து போயிடுவோம். இன்றைக்கி பெட்ரோல் விலை கூடி போச்சு, சரி குறைச்சி போடுவோம், நம்ம இஷ்டத்துக்கு போகணும்னு போயிடும். இந்த மாதிரி இங்கே ஹர்மோஸ் இங்கே திறக்கப்பட்டு எல்லாம் சமாதானமாகி வந்தால் கூட அது கரெக்டாக சீராகிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும் சீராகிறதுக்கு. அந்த சீராகும்போது அந்த பக்கம் இவங்க ஈரான் வந்து என்ன நிலைமை இருக்கும், அவங்க சொல்லலாம் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, எப்படியும் இவங்க இறங்கி வர்றதாவே இல்லை, அமெரிக்கா விடுறதாவே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் எடுத்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டா கூட அங்கே இஸ்ரேலை சும்மா இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்காரன் சும்மா இருக்க மாட்டான். ஓகே, அப்போ அவனை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது திரும்பி வந்து இந்த இதுக்கு முடிவே வராது. ஒன்று நீ சாகணும், இல்லை நான் சாகணும் அப்படின்ற இடத்துல அங்கே இருக்காங்க. அதனால் இப்போ முடிஞ்சால் கூட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும் நம்ம இந்தியா சீராகிறதுக்கே. அப்போது அரபு நாடுகளை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த நாடுகளுக்கு வந்து உணவுப் பொருள் எல்லாம் வெளியிலேருந்து தான் வரணும், வெஜிடபிள்ஸும் எல்லாமே வெளியிலேருந்து வரணும். அதெல்லாம் வந்து சீராகி ஓகே பரவாயில்ல, அப்புறம் டூரிசம் எல்லாம் ஓகே திரும்ப எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு, ட்ரேடு இதெல்லாம் வந்து சேர்றதுக்கு பல மாதங்களாகும். எல்லாம் சீராக பெரிய கஷ்டமான இந்த பீரியடு வந்து உண்மையிலே ஒரு நஷ்டமான பீரியடு நம்ம வாழ்க்கையிலேயே அப்படின்னு சொல்லலாம். நன்றி சார். ஈரானோட பாராளுமன்றம் கொடுத்த அந்த மசோதா பற்றியும் இந்த போரால இந்தியா இப்போ எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, இதன் பிறகு இந்தியா எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை இங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.